ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்லாம் கோபி மஞ்சூரியன், எக் மஞ்சூரியன்லாம் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா சாப்பிடுவேன். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் செஞ்சுட்டு உங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ ருசியாக இருக்குங்கிறதால உங்களுக்கும் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். என் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எக் மஞ்சூரியன் செஞ்சுட்டு நல்லா குழம்பு சாதத்தோட சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தனியாக ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரசஞ்சாதம், சாம்பார் சாதம், கறி குழம்பு, மீன் குழம்பு எந்தக்குமே சைடிஷாக சாப்பிடக்கூடிய பொருள். பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள். பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு 3 முட்டை இப்போ நான் வேக வைக்க போகிறேன். தண்ணியில் வேக வச்சுருக்கிறேன். அது வெந்தோடனே தோலை உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ எக் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். அந்த 3 முட்டை வேக வச்ச முட்டையை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முட்டையில் செய்கிறது 4 பேர் சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ், இஞ்சி, பச்சை மிளகா. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 3மே ரொம்ப நைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வாயில் கடிப்பட நல்லாயிருக்கும். இவ்வளோ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, மிளகாய்த்தூள், கடல மாவு, 1 முட்டை. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கடல மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் அந்த வேக வச்ச முட்டையை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கேன். இல்லை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா பிசைஞ்சு நொறுங்க பிசையணும். அதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு ஜாஸ்தி தேவைப்படாது. இதுக்கப்புறம் இது கரம் மசாலா 1/4 ஸ்பூன். உப்பு, கரம் மசாலா. இது ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு. மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், பூண்டு, கடலை மாவு 3 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா இதுதான் இந்த ஈடு நிறையா வரும் கோபி மஞ்சூரியன் செய்கிறப்ப. இப்போ இதில் பைண்டிங் ஏஜென்ட் இருக்குது. பைண்டிங்க்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா வெடிக்கும். இது முட்டை, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுக்கிறேன். இந்த முட்டையை வச்சு பிசைங்க. அளவு கரெக்டாக இருந்தால் ஒரு முட்டையே போதும். இந்த 3 முட்டைக்கு நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த கடல மாவு, மிளகாய்த்தூள், இந்த பொருள்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுவிட்டு கையால் நொறுங்க பிசைஞ்சிருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வெள்ளைக்கருலாம் வெள்ளை பகுதியெல்லாம் நல்லா நொறுங்க, நல்லா மாவாக உருட்டி போடுற பக்குவத்துக்கு வரணும். நம்ம தண்ணி ஊற்றலை, நம்ம முட்டை மட்டும்தான் ஊற்றிருக்கோம். இதில் போட்டிருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று சேரணும். அதை நொறுங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ இதை கிள்ளி நம்ம பகோடா போடுவோம்ல, கடல மாவு பகோடாலாம் கிள்ளி போடுவோம்ல, அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை உருட்டி வச்சுக்கிட்டால் போதும். முட்டை பத்தாட்டுனா ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீ கொஞ்சம் முட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இதை உருட்டி பார்க்குறேன், அளவு சரியாக இருக்குது. இப்போ வானிலையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த முட்டையை கிள்ளி பகோடா மாதிரி போட வேண்டியதுதான். அழகாக மஞ்சூரியன் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடல மாவு போட்டிருக்கோம், இந்த முட்டையும் சேர்த்ததால் உள்ளவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதோட காந்தி போகாமல் இருக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வருங்க. ஒரு பக்கம் வந்தவுடனே நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நிறம் நம்ம கடல மாவு போட்டிருக்கோம். கடல மாவு நிறம் மாதிரி இது பொன்னிறமாக வரணும். அப்போ தான் கண்ணுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட பார்க்குறதுக்கு. இப்போ நான் நல்லா கிளறிட்டு இதை எப்படி அது கலர் மாறினோன்னு அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான வேலை தான். ரொம்ப ருசியான ஒரு பொருள் நம்ம வீட்டிலே செஞ்சிடறோம் அந்த சாப்பாடு. கலர் மாறுது பாருங்கள். மஞ்சள் கலரில் இருந்தது கோல்டு கலரில் வரும். இப்போ நம்ம எடுத்துடலாம். மீதி கொஞ்சம் இருக்குது மாவு, அதையும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெயை ஊற்றி வானிலையில் பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன்.
இது வந்து மஞ்சூரியன் அப்படியே வெறுசாகவே திங்கலாம். இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் கோட்டிங் கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் வந்து மஞ்சூரியன் பேர் அதுக்கு. இப்போ எக் மஞ்சூரியனுக்கு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து அடுப்பில் எண்ணெயில் வந்து பூண்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கணும், அதோடு சேர்த்து வறுக்கணும். வறுத்துட்டு இதில் வந்து மிளகாய்த்தூளும் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நம்ம கிளறி இறக்கணும்னா எக் மஞ்சூரியன் அற்புதமாக ரெடி. அந்த இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்தா தான் ருசிக்கு தூக்கலாக இருக்கும். அதை போட்டு தான் நம்ம மஞ்சூரியன் செய்வாங்க ஹோட்டல்லாம். நம்மளும் இப்போ வந்து பூண்டு மிளகாயோட தனியாக வறுத்துட்டு அடுப்பு இப்போ சிம்மில் இருக்கட்டும். ஏன்னா காந்தி போய்டும் அந்த மஞ்சூரியன் நம்ம செஞ்சு வச்ச முட்டையெல்லாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பூண்டு ஒரு பெரட்டு போட்டுட்டு ஒரு சின்ன சிட்டிகை மிளகாத்தூளும் இப்போ வந்து டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நம்ம வந்து இந்த எல்லா முட்டையிலையும் படுற அளவுக்கு நம்ம தனியாக போட்டு நம்ம கிண்டி செய்கிறத காட்டிலும் அடுப்பில் வந்து தீயில் சேர்த்தா தான் டொமேட்டோ சாஸ் வந்து அந்த முட்டையோட ஒன்று சேரும், ருசியும் நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு கிளறி இறக்க வேண்டியது தான். கிளறிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த முட்டைக்கும் இப்போ வந்து மிளகாய்த்தூளும் டொமேட்டோ சாஸும் சேர்த்த உடனே இது கலர் இவ்வளோ அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஹோட்டலில் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு தான் டொமேட்டோ சாஸும் மிளகாத்தூளும் போட்டு அடுப்பில் வச்சு ஒரு கிண்டி இறக்கிட வேண்டியது தான். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். கலர் மாறிட்டு பாருங்கள். கலர் வந்து நல்லா கோல்டு கலருக்கு வந்துட்டு, பொன்னிறன்னு சொல்லுவாங்களா அந்த கலருக்கு வந்துட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க வேண்டியதான். அருமையான எக் மஞ்சூரியன் ரெடி. பார்க்கவே கண்ணுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. அது மாதிரி சாப்பிடவும் அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து பிள்ளைங்கள்னு சொல்லி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இவ்வளோ மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெளியில் வந்து மொறுன்னு இருக்கும். உள்ளே சாப்பிட்றதுக்கு முட்டையும் அந்த டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்து ருசி ரொம்ப அலாதியாக இருக்கும். இந்த எக் மஞ்சூரியன் ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.